ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கேட் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, சிம்பிளான ஈஸியான சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்ரீத் ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி இதை செஞ்சுட்டு இருக்கேன். என் ரிலேஷன் எல்லாருமே நேட்டிவில் இருக்காங்க. ஸோ நான் இங்கே இருக்கிறதுனால இப்போ சிம்பிளாக எனக்கு மட்டும் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். தேவையானது ஆனியனு, அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, லெமனு, க்ரீன் சில்லி எல்லாமே கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா நிறையாவே ஊற்றிருக்கேன். தேவையான அளவு தயிர். நான் வெங்காயத்தை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு தயிர் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு அது பிரியாணிக்கு பாதி 65க்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாமே நம்ம அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பிறகு நான் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும் எண்ணெயிலே கொஞ்சம் போடுவேன். நல்லா அப்போ தான் நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் பாருங்கள், நல்லா ஸ்லேஸாக வெட்டிட்டு நல்லா இதை போட்டு வதக்கி எடுத்துட்டு கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அரை எலுமிச்சை பழம் இருக்குது. அதை நம்ம ரைஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ தான் உடையாமல் உதிரியாக நல்லா வரும். நல்லா க்ரீனாக அழகாக இருக்குது. கொத்தமல்லி, புதினா பார்க்கும் போதே நம்ம முடிஞ்ச அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் போட்டுட்டு இஞ்சி பூண்டும் தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக, விழுதுகளாக தனியாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாஸ்மதி அரிசி நான் கழுவி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே. எப்படி வந்திருக்குன்னு ஃபைனலில் பாருங்கள். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. மோஸ்ட்லி நான் நிறைய பிரியாணி சமைச்சிருக்கேன். நான் இந்த தம் பிரியாணி, இந்த பொதுவாக பிரியாணி சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். குக்கரில் இதோட நான் ஒரு 4 வாட்டி செய்கிறேன். பட் எனக்கு குக்கரில் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பட் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு பிரியாணி சட்டியில் சமைச்சி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பேச்சுலர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் இந்த சமையல். அது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு க்ரீன் சில்லி மட்டும் லைட்டாக லாஸ்ட்டாக போட்டிருக்கலாம். தயிர் போட்டிருக்கேன். தேவையான அளவு நம்ம தயிர் கட்டி தயிராக போட்டு நல்லா அழகாக வதக்கிட்டு இந்த பதம் வந்துடும். இந்த பதம் வந்த பிறகு நல்லா கிறிஸ்பியாக அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ கொஞ்சோண்டு நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன், அரை டீஸ்பூன் அளவு, இந்த கலருக்காக. ஏன்னா கலர் பவுடர் நான் சேர்க்கல. சிக்கன் வாஷ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் லெக் பீஸாக தான் வாங்குவேன். அது கொஞ்சம் நல்லது கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அதுவும் கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் அரை ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 2-3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா அழகாக எப்படி இருக்குது பாருங்கள், கலராக அழகாக வருது. நம்ம அரை ஸ்பூன் அந்த ரெட் சில்லி போட்டனால நல்லா கொஞ்சமாக ரெட்டிஷாக வரும். தேவைன்னா நம்ம ஆரஞ்சு பவுட்ரு சேர்த்துக்கலாம். பட் சேர்த்துக்கலாம், பிரியாணினாலே அப்படி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் அரை எலுமிச்சை பழத்தை இதுலேயே ஊற்றிட்டேன், நல்லாயிருக்கு. நெய் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் எனக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு புளிப்புக்காக. மறுபடியும் தயிர் ஒரு போட்டுட்டு கொத்தமல்லி, புதினாவும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக ஒரு மாதிரி நல்லா கிரேவியாக வந்துச்சு. இதுக்கப்புறம் தேவைக்கு அளவு உப்பு,
மறுபடியும் ஒரு வதக்கிட்டு நல்லாவே இருக்குது பாருங்கள். இந்த இதுலேயே நல்லா பாதி அளவு நல்லா சிக்கன்லாம் நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் நம்ம அரிசி போடுறோன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டுட்டு 4 டம்ளர் ஊற்றாமல் நம்ம ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு, குக்கரில் வைக்கிறனால. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். குக்கரை மூடியாச்சு. இப்போ சிக்கன் 65 சொன்னேன்ல, லெக் பீஸாக எடுத்து பொரிக்கலான்னு சொல்லிட்டு மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அது எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா பக்ரீத்னால ஸோ வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நம்ம ஸ்டுடியோவில் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி வீட்லேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேட்டிவில் எல்லாம் இருக்கிறனால நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ரிலேஷன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இது வந்து ரைத்தா ஆனியன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்திருக்கு பிரியாணி. கொஞ்சம் பயந்தேன், பட் ஆனால் நல்லாவே வந்திருக்கு. ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்திருக்கு பாருங்கள், நல்லா லேயராக அழகாக இருக்குது. நான் கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டனால அப்படி இருக்குது, பட் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. நான் அப்புறமா தான் நெய் ஊற்றினேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் மறுபடியும் விட்டுட்டு வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நல்லாவே இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் தான் எதுவும் பண்ணலை, பாயசம் காய்ச்சலான்னு பார்த்தேன், பட் டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.